கொடைக்கானலில் தேசிய அளவிலான 140வது ஆண்டு நாய்கள் கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், தேசிய அளவிலான ஒரு கண்காட்சி, என்னென்ன வகைகளைச் சேர்ந்த எத்தனை நாய்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு, கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக. அதாவது கொடைக்கானலில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி மைதானத்தில் தான் இந்த 140வது நாய்கள் கண்காட்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாய்கள் கண்காட்சி என்பது தேசிய அளவில் நடைபெறுவதால் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் தங்களுடைய நாய்களை விதவிதமான நாய்களை இங்கு போட்டிகளுக்காக தயார்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக 48 வகையான நாய்கள் இந்த நாய்கள் கண்காட்சியில் பங்கு பெறுகிறது. 440ற்கும் மேற்பட்ட வகைகளான நாய்கள் இங்கு பங்கு பெறுகிறது. மேலும் இந்த நாய்கள் கண்காட்சியானது சென்னை கெனல் கிளப், சேலம் கெனல் கிளப் உள்ளிட்ட 3 கெனல் கிளப் சார்பாக நடைபெறுகிறது. மேலும் பல நாடுகளை சேர்ந்த நாய்கள் இந்த நாய்கள் கண்காட்சியில் பங்கு பெறுவதால் கிட்டத்தட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த 9ற்கும் மேற்பட்ட நடுவர்கள் இந்த நாய் கண்காட்சியை சரிபார்த்து அதற்குண்டான பரிசுகளை கொடுத்து வருகிறார்கள். மேலும் நாய்கள் குண்டான அந்த வகைகள் மற்றும் அதற்குண்டான பயிற்சியை கொடுக்கப்பட்ட நாய்களுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு என்று 3 பரிசுகளாக வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதில் குறிப்பாக சிப்பி, பரைய, ராஜபாளையம், டாபர்மேன், பிட்புல் உள்ளிட்ட பல வகையான நாய்கள் இந்த நாய் கண்காட்சியில் பங்கு பெறுவதால் இதனை பார்ப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பங்கேற்பாளர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கு கொடைக்கானலில் இருக்கக்கூடிய இந்த நாய்கள் கண்காட்சியை தற்போது பார்த்து வருகிறார்கள். நேற்றும் இன்றும் நடக்கக்கூடிய இந்த நாய்கள் கண்காட்சியில் இன்று மாலை இந்த பரிசுகளானது வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.